அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த நபர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வசியமாவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பிரயோகத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த வசிய பிரயோகத்தை யார் யார் மேலெல்லாம் பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உறுதலையாக காதல் பண்ணக்கூடியவங்க இந்த மந்திரத்தை கண்டிப்பாக பிரயோகம் பண்ணலாம். அப்படி பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% நீங்கள் விரும்புகிற நபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசியமாவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த மந்திர பிரயோகத்தை பண்ணி நம்ம என்ன செய்யலாம், ஒரு நபரை வசியம் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்வாங்க. சரிங்களா? அதுபோல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் இந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் அவங்க மேலே நம்ம பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக பிரிஞ்சு போனவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய சிந்தனைகள் உங்கள் மேலே அந்த வசியம் உங்களை தேடி வரக்கூடிய அந்த சூழ்நிலையை இந்த மந்திரம் உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அதற்காகவும் இந்த பிரயோக முறையை நம்ம பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா, இந்த காதலிக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவங்களும் சரி, இல்லை நட்பு ரீதியாக இருக்கக்கூடியவங்களும் சரி, யாரையாவது நீங்கள் உங்களுடைய சொல்படி கேட்க வைக்கணும், யாரையாவது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்க மேலேயும் இந்த மந்திர பிரயோகத்தை நம்ம பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சை தட்டாமல் அந்த நபர் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்தது தான் இந்த மந்திர பிரயோகம். சரிங்களா? சரி, இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணுறது அப்படிங்கிற அந்த சூட்சம அந்த கலையை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த மந்திர பிரயோகத்தை பூஜை என்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்குன்னு ஆரம்பிக்கலாம். சரிங்களா? பௌர்ணமி அன்னைக்குன்னு ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய நட்சத்திரம் எந்த நாளில் வருதோ அந்த நாளைக்கு இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா விடியற் காலையில் 4 to 6 என்று சொல்லக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கணும். மற்ற நேரங்களில் இந்த பூஜையை நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? இந்த விடியற் காலையில் 4 to 6 அப்படிங்கிற அந்த நேரத்தில் தான் இந்த பூஜையை செய்யணும். இந்த பூஜையை செய்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மரத்தில் செய்யப்பட்ட ஒரு மரப்பாச்சி பொம்மை இருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? நான் ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன். அந்த மரப்பாச்சி பொம்மை தேவைப்படும். அது நீங்கள் ஆணை வசியப்படுத்த போகிறீங்க அப்படின்னா ஆண் பொம்மை தேவைப்படும், பெண்ணை வசியப்படுத்த போகிறீங்க அப்படின்னா பெண் பொம்மை தேவைப்படும். ஒன்றும் இல்லை, மரப்பாச்சி பொம்மைங்கிறது வேங்க மரத்துலையும், இந்த மரப்பாச்சி பொம்மை செய்கிறது பார்த்தீங்கன்னா வேங்க மரத்துலையும் செய்யலாம். இந்த கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா மஞ்சனத்தி மரம்னு சொல்லுவாங்க, ஒரு காய் மாதிரி காய்க்கும் மஞ்சனத்தி மரம். அந்த மரத்தை வெட்டினோம்னா மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த மரத்துலையும் செய்யலாம், இல்லை கருங்காலி மரத்துலையும் செய்யலாம், இல்லைன்னா பலா மரம். இந்த மாதிரி மரத்தை செஞ்சு மரத்தில் கொஞ்சம் எடுத்து அதில் ஒரு பொம்மை மரம் செய்யக்கூடிய அந்த நபர்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆண் உருவ பாவை போல் செஞ்சு தருவாங்க, பொம்மை போல் செஞ்சு தருவாங்க. இந்த மாதிரி பொம்மை என்ன செஞ்சுக்கிங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு என்ன செய்கிறீங்கன்னா, பூஜை ரூமில் அந்த விடியற் காலையில் ஒரு மண் அகல் விளக்கில் ஒரு நெய் ஊற்றி தீபம் போட்டுக்குங்க. அப்படி தீபம் போட்டுக்கிட்டு அந்த தீபத்து முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கிட்டு, இதுக்கு படையல் எந்த விதமான இதெல்லாம் தேவையே கிடையாது. சரிங்களா? ஒரு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, பூ, இது மட்டும் போதும். சரிங்களா? இதுக்கு எந்திரம் கூட கிடையாது. இது நம்ம ஒரு பாவையை வச்சு செய்யக்கூடிய ஒரு பிரயோக முறை. சரிங்களா? இந்த பொம்மையை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு, இந்த பொம்மையை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செஞ்சோன்னா கடல் நீரால் நீங்கள் என்ன செய்யணும்னா கழுவிடணும். கழுவிட்டு ஃபஸ்ட்டு அந்த பொம்மையை பாலால் அபிஷேகம் பண்ணிடுங்க. அடுத்து மஞ்சளால் அபிஷேகம் பண்ணிவிட்டு, அடுத்து சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணிவிட்டு, அதை நீங்கள் என்ன செய்தீங்கன்னா அப்படி சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாவைக்கு பார்த்தீங்கன்னா அத்தரு, புணுகு, செவ்வாது இதெல்லாம் நல்ல நறுமணமாக தடவிடுங்க. தடவிட்டு சந்தனம், குங்குமம்லாம் அந்த பாவைக்கு வச்சுட்டு ஒரு மஞ்சள் கிழங்கு, விரலி மஞ்சள் ஒன்று எடுத்துக்கிட்டு கயிறு ஒன்று எடுத்து காப்பு கட்டிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த காப்பு எப்படி கட்டணும்னா அந்த பாவையோடைய இடுப்பில் என்ன செஞ்சுக்கணும்னா காப்பு கட்டிடுங்க. எதற்காக அந்த காப்பு கட்டுறீங்கன்னா, இந்த பாவை உங்களுக்கு உரிமையானது அப்படிங்கிறதுக்காக காப்பு கட்டிடுங்க. காப்பு கட்டிக்கிட்டு நீங்கள் வசியம் பண்ணக்கூடியவருடைய தலைமுடி, இல்லை காலடி மண்ணோ, இல்லை ஏதாவது அவங்களுடைய புகைப்படமோ, ஏதாவது இதில் ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் போதும். அந்த விஷயத்தை அந்த பாவையில் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த பாவையை ஒரு வாழை இலை ஒன்று விரித்து அந்த வாழை இலை மேலே நவதானியமோ இல்லை நெல்லோ பச்சரிசியோ கொட்டி அது மேலே இந்த பாவையை நீங்கள் வச்சிடலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வலது கையில் இந்த பாவையை கையில் பிடிச்சிக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 உரு கொடுக்கணும். சரிங்களா?
இது எப்படி கொடுக்கணும்? அந்த தீபத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு, நெய் தீபத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு, நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு, சரிங்களா? அவங்களுடைய உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 26 நாளைக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும், சரிங்களா? இப்படி பிரயோகம் பண்ணி முடித்த பிறகு அந்த பாவையை என்ன செய்றீங்கன்னா இதே மந்திரத்தை சொல்லி பஞ்சவர்ண நூல் இருக்குது. பஞ்சவர்ண நூல் அப்படின்னா 5 கலர் சேர்ந்த நூல் கடையில், நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. ஏன்னா பூஜை பண்ணக்கூடிய அந்த பூஜை பொருட்கள் வாங்கக்கூடிய அந்த இடத்துல கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த பஞ்சவர்ண நூலை வாங்கி 21 சுத்து, ஒரு சுத்து சுத்தும் போது இந்த வசிய மந்திரத்தை சொல்லி அந்த பாவையை சுற்றி கட்டணும். இப்படி கட்டி முடித்த பிறகு என்ன செய்றீங்கன்னா வாழை இலை இருக்குது பாருங்கள், அந்த வாழை இலையை அப்படியே மடித்து கொண்டு போய் அந்த பாவையை கொண்டு போய் மயானத்தில் இருக்கக்கூடிய வடக்கு திசையில் கொண்டு போய் பிதைச்சணும். இப்படி பிதைச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணி 11 நாளையில் நீங்கள் விரும்பக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் தானாக உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் மேலே அன்பு, பாசம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த பிரயோக முறை. இது என்னென்னா பாவகட்டி செய்கிற முறைக்கு பூராமே ரிசல்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் உயர்நிலை பயிற்சிகள், சரிங்களா? இதை வந்து செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா கவனமாக செய்யணும். ஏன் கவனமாக செய்யணும் அப்படின்னா, யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு இந்த வசிய பூஜைகளை பண்ணணும், சரிங்களா? இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்மளை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூஜை முறையை தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமர்களுக்கு, சரிங்களா? இந்த பூஜை முறைகளில் எந்த விதமான ஒளிவு முறையுமே கிடையாது. இதை தாராளமாக நீங்களே செய்யலாம், சரிங்களா? இது இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதை நீங்களே செய்யலாம். மன தைரியம் மட்டும் இருந்து இந்த காரியம் நம்மளுக்கு உண்மையிலே நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் வச்சு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா செய்யலாம். இந்த மந்திரம் ஜபம் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உணவு உண்டு, சைவ உணவு தான் சாப்பிடணும், ரொம்பவும் சுத்தபத்தமாக இருந்து தான் சொல்லணும். இந்த மந்திரம் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறு வயிற்றோடு தான் அந்த மந்திரத்தை சொல்லணும், சரிங்களா? நல்லா சாப்பிட்டுட்டு தூக்கத்தோட வெடியற் காலையில் தூக்கத்தோடு போய் உட்காந்து சொல்லக்கூடாது. நல்லா பிரிஸ்காக உட்காந்து அவங்கள யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டு தான் அந்த மந்திரத்தை சொல்லணும். தூங்கினா விழுவக்கூடாது. மனசு ஒருநிலைப்படணும். மனசு ஒருநிலைப்படலைன்னா அப்படின்னா இது வேலை செய்யாது. மனசு ஒருநிலைப்பட்டால் மட்டும்தான் இந்த விஷயம் வேலை செய்யும், சரிங்களா? இந்த பூஜை முறையில் எந்த விதமான ஒளிவு முறையுமே கிடையாது. தாராளமாக எல்லாருமே பண்ணலாம், சரிங்களா? இந்த பூஜை முறை யாருக்காவது செஞ்சு உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மகிட்ட இந்த பூஜையை வந்து செஞ்சு வாங்கிக்கிறலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.